கஜினி படத்தில் அசினுக்கும் நயன்தாராவுக்கும் நடந்த டிஷ்யூம் டிஷ்யூம் பல வருடம் கழித்து வெளிவரும் உண்மைகள். தமிழ் ஹீரோயின்களில் மிகவும் பிரபலமானவர் நடிகை அசின். இவரை தெரியாதவர்களே கிடையாது. இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்கிறது. அதிலும் 90 கிட்ஸ் என்றால் இவருக்கு முக்கியமான ஃபேன்ஸ்கள். இவர் நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தில் ஜெயம் ரவியுடன் ஜோடியாக நடித்திருந்தார். ஜெயம் ரவி, பிரகாஷ் ராஜ், அசின், விவேக் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படம் அசினுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது. இதனால் அதிக தமிழ் படங்களில் அசின் அடுத்தடுத்து கமிட் ஆகி கொண்டே இருந்தார். இப்பொழுது எப்படி நயன்தாராவோ அதுபோலதான் அப்பொழுது அசின். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அசின் ஜெயம் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்த அந்த படத்தில் அசின் கதைப்படி கேரள பெண்ணாகவே நடித்து மலையாளம் கலந்த தமிழில் பேசி அசரடித்திருப்பார். முக்கியமாக முதல் படத்திலேயே சொந்த குரலில் டப்பிங் பேசி ஆச்சரியப்படுத்தினார். அந்த படத்திற்கு பிறகு அசினுக்கு வாய்ப்புகள் மலை போல குவிந்தன. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் என டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டார். இதன் காரணமாக கோலிவுட்டில் அசின் அலை பலமாகவே அடித்தது. முக்கியமாக அசினிடம் அழகு மட்டும் இல்ல, திறமையும் இருக்கிறது என்பதை அவரது நடிப்பு பலமாகவே உணர்த்தியது. பெரும்பாலும் ஒரு நடிகருக்கு தான் நடித்த 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவது நடக்கும். ஆனா நடிகையில் அரிதாக அசினுக்கு அது நடந்தது. விஜயுடன் நடித்த போக்கிரி, அஜித்துடன் நடித்த ஆழ்வார் ஆகிய 2 படங்களுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகின. இதற்கிடையே அசினை செம பர்ஃபார்மரா காட்டிய படம் என்றால் அது கஜினி தான். அதில் அவர் ஏற்றிருந்த கல்பனா கதாபாத்திரத்தை இன்று வரை ரசிகர்கள் மறக்காமல் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில பிரபல சினிமா பத்திரிகையாளர் அந்தணன் அசின் குறித்து ஒரு வீடியோவில் பேசுகையில், கஜினி படத்தில் ஒரு காட்சியை இரவு 9 மணிலிருந்து காலை 2 மணி வரை எடுக்க தயாரிப்பாளர் அதிக செலவு செய்திருந்தார். பெண்களை ஒரு இடத்திலிருந்து மீட்டு அசின் வரும் காட்சி தான் அது. ஆனா அந்த காட்சியை ஏஆர் முருகதாஸால் எடுக்க முடியவில்லை. ஏனெனில் அசினுடன் முருகதாஸ் இரவு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அசின் முருகதாஸிடம், இன்னொரு பாடல் எப்பொழுது எடுக்க போகிறீர்கள் சார் என்று கேட்டார். அதற்கு முருகதாஸோ, அந்த பாடல் உங்களுக்கு இல்லை நயன்தாராவுக்கு என்று சொன்னதும் அசின் தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் கோபத்தையும் வெளியில் காட்டாமல் கேரவனுக்கு சென்று விட்டார். கேரவனுக்குள் சென்ற அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கதவை திறக்கவே இல்லை. பிறகு வெளியே வந்து, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனால் அந்த காட்சியை வேறு மாதிரி எடுத்து சமாளித்து விட்டார் முருகதாஸ். அந்த ஒரு சம்பவத்தால் அசின் மீது முருகதாஸ் ரொம்பவே வருத்தப்பட்டார் என்றார். தமிழில் கஜினி வெற்றிக்கு பிறகு பாலிவுட் பக்கம் சென்று அங்கு அமீர் கான், சல்மான் கான், அக்ஷய் குமார் உள்ளிட்டோருடன் ஜோடி போட்டு நடித்தார் அசின். ஆனால் தன்னுடைய கேரியர் பீக்கில் இருந்த போதே மைக்ரோமேக்ஸ் CEO ராகுல் சர்மாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார். அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி தற்போது சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு வருகிறது. இதற்கு நயன்தாரா ரசிகர்கள் எல்லாம் அசினை கலாய்த்தும் கோபமாகவும் ட்வீட் செய்து வருகின்றனர். இன்று வரை அசின் ரசிகர்களாக இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் அவரை மீண்டும் படத்தில் நடிங்கள் என்று ட்வீட் செய்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.